எல்லாருக்கும் ஆசை எங்கே போகணும்? பரலோகம் போகணும். சரி வாப்பா, இன்றைக்கே வாப்பா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது ஆண்டவரே அப்படி தானே சொல்லுவோம். இயற்கையாகவே ஆசை இருக்கிறது பரலோகம் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும். ஆனால் அப்புறமா போய்க்கலாம், இப்போ எங்கே இருக்கலாம், இப்போ நமக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படி தானே. அதனால் உங்களுக்கு ஒரு 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 ஷாக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா? இப்போதைக்கு பரலோகத்துக்கு நீங்கள் யாரும் அவசரமாக தேவையில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் பரலோகத்துக்கு வந்து ஆக வேண்டியது ஒன்றும் இல்லைப்பா. உங்களுக்கு அங்கே எந்த வேலையோ, பரலோகம் இப்போதைக்கு நல்லா இருக்குது. அங்கே எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே தேவ மகிமை நிரம்பி இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் அங்கே வேண்டாம். இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, இங்கே இருங்க. நீங்கள் வந்து அங்கே எந்த வேலையும் ஆக போகிறது இல்லை. அதனால் நீங்கள் எங்கே இருங்க? இங்கேயே இருங்க. நீங்கள் கூப்பிட்டா நானே வந்துடுன்றார் ஆண்டவர். நீங்கள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், ஒரு வார்த்தை கூப்பிடுங்க, நான் வந்துடுறேங்க அப்படின்றாரு. அதனால் நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நாம் தேவனை, நம்மை உண்டாக்கின தேவனுடைய நோக்கத்தை இங்கே நிறைவேற்றிட்டால்தான் நம்ம எங்கே போக முடியும். இயேசு பரலோகத்துக்கு போனார். எப்போ போனார்னு நினைக்கிறீங்க? எப்போ போனார் பரலோகத்துக்கு? ஆண்டவராகிய இயேசு பரலோகத்துக்கு எப்போ போனார்னால அதுவே உங்களுக்கு தெரியல. அப்போ உயிர் தெழுந்தார்னாலும் அதுக்கு முன்னாடி என்ன செய்தார்? மரித்தார். யாருக்காக மரித்தார்? நமக்காக மரித்தார். அப்போ சிங்காசனத்துக்கு அவர் போகணும்னா அதுக்கு முன்னாடி அவர் எங்கே போகணும்? சிலுவைக்கு போக வேண்டும். சிலுவைக்கு போகாமல் எங்கே போக முடியாது? சிங்காசனத்திற்கு போக முடியாது. இப்போ நம்ம எல்லாருக்கும் எங்கே போகணும் ஆசை இருக்கு? ஆண்டவருடைய இடத்துக்கு போய் சிங்காசனத்தில் அவர் மடியில் போய் நான் உட்காரணும் அப்படின்ற ஆசை தானே. ஆண்டவருக்கும் அதே ஆசை தான். ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன பாருப்பா, நான் எப்படி வந்தனோ அப்படி தான் நீ என்ன செய்யணும், வரணும். நான் நேராக சிங்காசனத்துக்கு போகலை, அதுக்கு முன்னாடி எங்கே போனேன்? சிலுவைக்கு போயிட்டு தான் எங்கே போகணும்? சிங்காசனத்துக்கு போகணும். அதே போல தான் வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டுமானால் அவரோடு கூட என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அதை நிறைவேற்ற வேண்டும். அந்த திட்டத்திற்காகத்தான் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நமக்காக திட்டத்தை மாற்ற மாட்டார், திட்டத்திற்காகத்தான் நம்ம என்ன செய்ய வந்துகிறார்? மாற்றி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. அப்போ அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி, அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். அந்த தேவனுடைய திட்டம் என்ன என்பது சில பேருக்கு இன்னும் தெரியல, சில பேருக்கு தெரியுது, அதை என்ன பண்ண முடியல, அதை செய்ய முடியல. ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவரை நான் பரலோகத்துக்கு வரேன் அப்படி சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இன்னும் கொஞ்சம் நீ செய்ய வேண்டிய வேலை. இப்போ உதாரணத்துக்கு இந்த உலகத்தை உண்டாக்கி யார் கையில் கொடுத்தார் ஆண்டவர்? யார் கையில் கொடுத்தார்? மனுஷன் கையில் தானே கொடுத்தாரு. பூமி அனைத்தையும் என்ன செய், ஆளுகை செய் என்று சொன்னார். ஆனால் பிசாசு என்ன பண்ணிட்டான்? அந்த ஏமாற்றி அவங்ககிட்ட இருந்து வாங்கி இப்போ உலகத்தை யார் ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறா? இப்போ நீங்கள் எங்கே போகணுன்னு ஆசைப்படுறீங்க? இப்போ உலகம் யார் கையில் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்கள் வீட்டு உள்ள திருட பூந்துட்டான், நீங்கள் வீட்டு காலி பண்ணி போயிடுவீங்களா? சொல்லுங்க. வீட்டில் உங்கள் வீடு, உங்கள் சொந்த வீட்டில் திருடன் பூந்துட்டான், நீங்கள் வீட்டை விட்டு ஓடிடுவீங்களா? வானாங்க இங்கே திருடன் தொல்லை அதிகமாகுது, நாங்கள் வந்து போயிடுறோம் அப்படின்னு வேறு இடத்துக்கு போயிடுவீங்களா? என்ன செய்வீங்க? அதைத்தான் இப்போ ஆண்டவர் நம்ம கையில் செய்ய சொல்லியிருக்கிறார். அந்த வேலையை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியை சுகமாக்குங்கள், என் சித்தத்தை செய்து முடித்து நீங்கள் எங்கே வர வேண்டும்? பரலோகத்துக்கு வர வேண்டும். இப்போ திருடன் யாரு? பிசாஸ். இப்போ சட்டவிரோதமா இந்த உலகத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அவன். ஆனால் சட்டத்தின்படி யார் தான் ஆளு செய்யணும்? உங்கள் கையில் தான் கொடுத்தது. ஆனால் அவன் அதை ஏமாற்றி இன்னைக்கு ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறான். உன் இடத்துல அவன் பட்டா போட்டு இருக்கணும்னு நினைக்கிறான். நீ என்ன செய்கிற? எடுத்துக்கோ, அங்கே நான் போயிடுறேன் அப்படின்ற. அப்படி சொன்னா தேவனுடைய சித்தம் அது அல்ல. நீ என்ன செய்ய வேண்டும்?
ஆளுகை செய்ய வேண்டும். அதற்குத்தான் ஆதாமையே உண்டாக்குனார். அது தெரியாம அதை இழந்துட்டான். ஆனால் தேவன் நான் சொன்ன பாருங்க, அவர் திட்டத்தை ஒரு நாளும் அவர் மாற்றுவதில்லை. இப்ப தேடினார். போன வாரம் சொன்ன ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அந்த தேவனுடைய ராஜ்ய பூமிக்கு திரும்பவும் வருவதற்கு அவர் ஒரு முதல் படியாக, முதல் கல்லாக யாரை தெரிந்து கொண்டார்? ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இப்ப ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து அவர் என்ன பிராமிஸ் பண்ணார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, தேசமாக்கி, அதாவது ராஜ்யமாக்கி, உன் சந்ததியின் மூலமாக இந்த பூமியில் உள்ள எல்லா வம்சங்களையும் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அந்த சந்ததி யாருன்னு சொன்னேன்? இயேசுவே அந்த சந்ததி. அப்ப இயேசு எங்க வரணும்? இந்த பூமிக்கு வர வேண்டும். இப்ப இயேசு பூமிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முதலிலே ஆதாமுக்கே என்ன பண்ணிட்டாரு? பிராமிஸ் பண்ணிட்டார். என்ன பிராமிஸ் பண்ணாரு? ஆதியாகமம் 3:15 வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஏனென்றால் ஆதாமின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் இழந்து விட்டான். இப்பொழுது திரும்ப வர வேண்டும். வந்து அந்த ஆளுகையை மீட்டு யாருக்கிட்ட தான் கொடுக்கணும்? மனுஷனிடத்தில் கொடுக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பதாக இழந்த ஆளுகை மனுஷனுக்கு கொடுக்கணும்னா இப்ப அது யாரு கையில் இருக்கு? பிசாசு கையில் இருக்கு. அந்த பிசாசு கையிலிருந்து வாங்கணும்னா பிசாசு என்ன பண்ணணும்? பிசாசு என்ன பண்ணணும்? அழிக்க வேண்டும். பிசாசு எதற்கு அதிகாரியா இருக்கிறா? மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிறான். அப்ப பிசாசை ஜெயிக்கணும்னா எதை ஜெயிக்கணும்? மரணத்தை ஜெயிக்கணும். மரணத்தை ஜெயிக்கணும்னா தேவனுக்கு என்ன கிடையாது? மரணமே இல்லை. அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்ப மரிக்கணும் சொன்னா அவர் எப்படிதான் வந்து ஆகணும்? தேவனா வந்தா மரிக்க முடியுமா? தூதனா வந்தா மரிக்க முடியுமா? அவங்களுக்கு என்ன இல்லை. அப்ப யார் மூலம் எப்படி வந்தாதான் மரிக்க முடியும்? மனுஷனாக வந்தாதான் மரிக்க முடியும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை, ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் அவர் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்தார் என்று எபிரேயர் 2:9 வாசிக்கிறோம். அப்படியானால் அவர் இந்த மரணத்தை ருசி பார்க்க வேண்டும் என்று சொல்லி மனிதனாக இந்த பூமிக்கு அவர் வர வேண்டும். அதைத்தான் முதல்ல தீர்க்க தரிசனமா ஆதியாகமத்திலே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. இப்ப எல்லாரும் யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க? யார் வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க? அப்படி காத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்துட்டார் இயேசு. வந்துட்ட பிறகு யாருமே அவர் என்ன பண்ணவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் எப்படி எதிர்பார்த்தார்கள் என்று சொன்னால், எப்படி தாவீது எப்படி ஒரு ராஜாவாக ஆளுகை செய்தாரோ அதே போல இவர் என்ன செய்வார்? நம்மள ராஜாவாக இந்த பூமியில் ஆளுகை செய்வார். அதனாலதான் அவருக்கு தாவீதின் குமாரனே என்று சொல்லி அழைத்தார்கள். ஏனென்றால் தாவீதினுடைய சிங்காசனத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணியிருந்தார்? வாக்கு பண்ணியிருந்தார். ஆனால் இவர் வந்து பூமியில் என்ன சொல்லிட்டாரு? என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல என்று சொல்லிவிட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன எதிர்பார்த்தார்கள்? இவர் அற்புதம் செய்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், பிசாசுகளை துரத்தினார். எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஓ இவர் தான் யாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா இவர்தான், வந்துட்டார் நம்ம ராஜா. அதனாலதான் பிறந்த உடனே அவருக்கு என்ன சொன்னார்கள்? யூதருக்கு ராஜா. கடைசியா மரித்த பிறகு சிலுவையில் என்ன எழுதி ஓட்டினார்கள்? இவர் யூதருக்கு ராஜா. ஹல்லேலூயா. அப்படியானால் அவர்கள் எதிர்பார்த்தது ராஜாவாக ஆளுகை செய்வார். ஆனால் அவர் கடைசியில் என்ன சொல்லிட்டாரு? என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. ஏன் சொல்லுங்க அப்படி சொன்னாரு? ஏன் அப்படி சொன்னாரு? அவர் எங்க ராஜாவா இருக்கிறாரு? பரலோகத்துக்கு ராஜாவா இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ராஜாவுக்கும் ராஜாதி ராஜாவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ராஜா என்ன? ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிறவர். ராஜாதி ராஜான்னா பல தேசங்களில் ஆளுகை செய்கிற ராஜாக்களுக்கு அவர் யாரு? இப்ப இயேசு வெறும் ராஜா கிடையாது. அதனாலதான் சொன்னாரு, என்னுடைய ராஜ்யம் பூமிக்குரியது அல்ல, என்னுடைய ராஜ்யம் எது? பரலோகத்துக்குரியது. நான் ராஜாதி ராஜாவா இருக்கிறேன். இந்த உலகம் இந்த உலகத்திற்குரியது அல்ல, என்னுடைய ராஜ்யம். அப்ப இந்த உலகத்திற்கு யாருக்குரியது? இந்த உலகம் என்னுடைய பிள்ளைகளுக்குரியது. இதை யாருக்காக இதை உண்டாக்குன? அப்போ அவருடைய விருப்பம் என்னன்னா, அதான் அவர் சொல்லி கொடுத்த ஜெபத்திலே நம்ம வாசிச்சோம் போன வாரத்தில் நினைக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படும், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். சித்தம்னா என்ன?
விருப்பம். உங்களுடைய விருப்பம் எப்படி பரலோகத்தில் நிறைவேறுகிறது, அது போல பூமியிலேயும் நிறைவேறுவதாக. அப்ப அவர் விருப்பம் அங்க நிறைவேறுகிறது, அதற்கு எந்த தடையும் இல்லை அங்க. அதே மாதிரி எங்க நடக்கணும்? யாரு மூலமா நடக்கும் சொல்லுங்க? யாரு மூலமா? நீங்க தான் வந்துடுறீங்களாங்க. நம்ம ஆசை எங்க போகணும்? அப்ப யார் மூலமா எப்படி நடக்கும்? நீங்க தான் அதை செய்ய வேண்டிய ஆளே, நீங்கள அங்க போறோம்ன்ற. அப்படின்னா இங்க என்ன யார் செய்யறது அந்த வேலையை? அப்ப தேவனுடைய, அதான் இயேசு சொன்னார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. ஹல்லேலூயா. அப்போ உம்முடைய சித்தம் எப்படி நிறைவேறுகிறது, உம்முடைய விருப்பம் எப்படி நிறைவேறுகிறது, அதே போல இந்த பூமியிலேயும் உம்முடைய விருப்பம் நிறைவேற வேண்டும். அதுதான் ஜெபம். அதுக்கு தான் நம்மள ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறாரு. அதற்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் செய்தால் நீங்க தான் இப்ப எதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பரலோகத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கீங்க. ஏதோ நம்ம பரலோகத்துக்கு போகணும் என்கிற ஒரு ஆசை இருந்தால் மட்டும் போதாது, அதை போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதோ அதை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? போக முடியும். சரி, இதுதான் கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம். ஆபிரகாமை கொண்டு தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய ராஜ்யத்தை திரும்பவும் இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொள்ளுகிறார். இப்பொழுது அந்த ஆபிரகாமின் சந்ததியாக தேவன் யாரை வைத்திருக்கிறார்? சபையை வைத்திருக்கிறார். இயேசு அந்த சந்ததி. அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆகவே நீங்கள் யாரு தான்? ஆபிரகாமினுடைய சந்ததி. அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு எல்லாம் நீங்க தான் சுதந்திரவாளிகள். சோ இப்போ தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? இப்போ தேவன் உங்களை இப்போ அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறாரு? பரலோக ராஜ்யத்திற்கான அழைப்பு உங்களை நோக்கி வருகிறது. இப்போ முதல்ல இயேசு வந்த உடனே அவர் தன்னுடைய வாயை திறந்து என்ன பேசினார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அப்ப என்ன அர்த்தம்? அழைப்பு வருது. என்ன வருது? அழைப்பு வருது. என்ன அழைப்பு வருகிறது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அப்போ முதல்ல ஒரு மனுஷன் அழைக்கிறார் அப்படி சொன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவனை அழைப்பதற்கு முன்பதாகவே அவனை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டுத்தான் அவர்களை தேவன் அழைக்கிறார். உங்களை அழைத்த பிறகு ஆயத்தப்படுத்தவில்லை, ஆயத்தப்படுத்தி விட்டுதான் உங்களை. இப்ப நீங்க இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இப்ப தேவன் முதல் 6 நாட்கள் எல்லாத்தையும் உண்டாக்கினாரா? 6ஆம் நாள் யாரை உண்டாக்கினார்? இப்ப முதல் நாளே மனுஷனை உண்டாக்கிட்டார்னா அவன் என்ன கேட்டிருப்பான்? முதல் நாள் எதை உண்டாக்குனார்? வெளிச்சத்தை. முதல் நாளே மனுஷன் உண்டாக்கிறதா அவன் என்ன கேட்டிருப்பான்? என்ன ஆண்டவரே, ஒரே இருட்டா இருக்கு, இங்க போய் என்ன உண்டாக்கிறீங்களே. அப்படியா, ஒரு நிமிஷம் இருப்பான், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிச்சத்தை உண்டாக்குறேன் அப்படி சொல்லுவது. அப்படிதானே? இப்ப ஆதாம் உண்டாக்குன பிறகு அவனுக்கு ஏதாவது அங்க தேவை இருந்துச்சா? ஏதாவது ஆண்டவர்கிட்ட கேட்டானா? ஆண்டவர் இது இல்லையே, ஆண்டவர் அது இல்லையே, ஆண்டவரே எனக்கு சாப்பிட ஒன்றும் இல்லையே, நான் எங்கே இருப்பேன் எனக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்டானா? எதுவுமே கேட்கல. அவன் என்ன கேட்பான்னு ஏற்கனவே அவருக்கு தெரியும். அது எல்லாத்தையும் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி விட்டார். அதனால தான் உங்களை பார்த்து சொல்றா, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி. நீ கேட்க வேண்டாம், நீ கேட்கவே வேண்டாம், எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது. 6ஆம் நாள்ல ஏன் மனுஷன் உண்டாக்கினார்னா 6 நாள் அவனுக்கு வேண்டியதெல்லாம் முதல்ல உண்டாக்கிட்டார். கடைசியில மனுஷனை உண்டாக்கிட்டார். அவன் பார்த்தா எல்லாமே இருக்குது, ரொம்ப சர்ப்ரைஸ், அப்படியே அவனே ஆச்சரியப்பட்டுட்டான். அது போலத்தான் ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்லுவது, நீங்கள் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் முதலாவது அவரை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் நீங்க கேட்க வேண்டாம். அது எல்லாம் ஏற்கனவே எப்படி இருக்கிறது? ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதை தான் ஆபிரகாமுக்கு சொன்னார். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. என்ன தேசம் அது? கானான் தேசத்துக்கு போ. இப்போ கானான் தேசம் ஆயத்தமாக இருக்குதா, இல்லை அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் உண்டாக்கணுமா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, 430 வருஷம் இருந்தாங்களா? ஆண்டவர் அழைக்கிறாரா? எங்கே அழைக்கிறார்? எங்கே போகிறாங்க? இப்போ கானான் தேசம் இருக்குதா, இல்லை இனிமே தான் உண்டாக்கணுமா? அது ஆல்ரெடி இருக்கு. அவர் எதுவுமே நம்மளை கூப்பிட்டுட்டு பிறகு மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறது இல்லை. அப்படின்னா யோசித்து பார்க்கணும், எவ்வளவு தேவன் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். இப்போ நீங்களே ஒரு கல்யாணத்துக்கு உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு எல்லாருக்கும் கொடுக்க போகிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கல்யாணத்துக்கு வேண்டியதெல்லாம் எப்போத்துலேருந்து ஆயத்தப்படுத்துவீங்க? நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு போவீங்களா? இல்லை, அதெல்லாம் முன்கூட்டியே என்ன பண்ணிடுவீங்க?
நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுப்பா, நாளைக்கு என்ன பண்ணுது, அவ்வளோதான், போக வேண்டியது தான். சாப்பாட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவீங்க, சொல்லிடுவீங்களா, ரெடி பண்ணிடுவீங்களா? ஏன்னா எது ரொம்ப முக்கியம், சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். கல்யாணத்துக்கு வரவங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறதில்ல, நேராக எங்கே தான் போவா, நேராக டைனிங் ஹாலுக்கு போயிட்டு அப்புறம் போகலாங்க. அதனால் நேராக அங்கே தான் போவான். முதல்ல எது முக்கியம், சாப்பாடு தான் முக்கியம். அடுத்தது சாப்பாடு மட்டும் ரெடி பண்ண போதுமா, அவன் எதுவுமே ஒரு குறையே என்ன பண்ணக்கூடாது, சொல்லாத அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ணுவோம். இருந்தாலும் அதில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் போவான். அதுக்குன்னே ஒரு 4 பேர் வருவான் இல்லையா, அவனை விட்டுருங்க. தேவன் என்ன உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு தெரியுமா, நீயே உங்கள் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னா எல்லாத்தையும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்திட்டு போய் பத்திரிக்கை கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, உங்ககிட்ட வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் வந்தால் மட்டும் போதும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு, பரலோகம் ராஜ்யம் ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆசை இருக்கிறது பரலோகத்துக்கு போகணும், பட் அப்படி இருந்தா போக முடியாது. மனம் திரும்பினாதான் என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். இப்படி தேவன் நம்மை வந்து அழைக்கிறாரே. இப்ப நீங்க முதல்ல கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு யார் வீட்டுக்கு போவீங்க? முதல்ல முக்கியமா இப்போ நம்ம ஆளுங்க ஓகே, பொதுவாக ஒரு ரட்சிக்கப்படாத இருக்கிறான்னு வச்சிங்களேன், அவன் பெரிய ஒரு பணக்காரனாக இருக்கிறான்னு வச்சிங்களேன், முதல்ல பெரிய பத்திரிக்கை இவ்வளோ பெருசு இருக்கும், எடுத்துகிட்டு முதல்ல யார் வீட்டுக்கு போவாங்க? பெரிய பெரிய பதவியில் இருக்கிற, ஆமாம், அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு அப்படி தான் முதல்ல கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, வைப்பார்கள். பணக்காரர்களுக்கு அப்படி தானே முதல்ல கொண்டு வைப்பாங்க. யாராவது பிச்சைக்காரனுக்கு போய் முதல் பத்திரிக்கை கொடுப்பானா? பிச்சைக்காரனுக்கு முதல்ல கொடுக்கவே மாட்டான். அது வேற விஷயம், அப்படி தானே. இவன் வந்து என்ன ஆக போகுது, அப்படி தான் கணக்கு. ஆனால் தேவன் பரலோகத்தையோ ஆயத்தப்படுத்திட்டு 1000-10,000 தேவ தூதர்கள் எல்லாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிற அந்த இடத்திற்கு நேரா வந்து பாவியை தேடி வருகிறார். மனம் திரும்பு, நீதிமான்களை அல்ல பாவிகளையே நான் அழைக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது. இப்படிப்பட்ட அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் மனம் திரும்பினால், ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாக பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த, பரலோகத்துக்கு போகணும்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன? மனம். பரலோகமே எப்போ சந்தோஷப்படுகிறதா? நீங்கள் பாட்டு பாடும்போது அல்ல, நீங்கள் ஆராதனை செய்யும் போது அல்ல, நீங்கள் வசனத்தை கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருது பற்றி தெரியுமா? ஆமா, இதுவரைக்கும் நான் அப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் இதை செய்வேன், நான் மாறுவேன். உடனே அதான் பரலோகத்துக்கு சந்தோஷமே. ஆவியானவர் இங்க வேலை செய்யறாரு. ஆவியாருடைய கிரியையை பார்த்து ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணணும், அங்க சந்தோஷப்பட வேண்டுமா? அதுக்கு தான் சபை ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறார். சரி, இப்படிப்பட்ட அழைக்கப்பட்ட, இப்படி அழைப்பை கொடுப்பதற்காக தேவன் அனுப்புகிறாரு. அவர் வந்து எப்படிப்பட்டவர்களை அவர் அழைக்கிறார் என்று பார்த்தால், வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டாரா? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனரை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எப்படிப்பட்டவங்களை தெரிந்து கொள்றாரா? ஒண்ணுமே இல்லைங்க என்கிட்ட அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், நீ தான்பா எனக்கு வேணும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு எழுத தெரியாது, நான் ஒரு பைத்தியம் அப்படின்றீங்களா? நீ தான்பா எனக்கு வேணும். திட்டுவாங்க சண்டை போடும்போது, நீ அறிவு இல்லை, உனக்கு லூசா, நீ மெண்டலா, நீ பைத்தியமான்னு சொன்னா உடனே இந்த வசனம் ஞாபகம் வரணும். ஆமா, நான் பைத்தியம்தான். ஏன்னா பைத்தியத்தை தான் தேடி வந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காக,
பைத்தியமாயிருந்த நம்மை தேவன் என்ன செய்தாரா? அவர் தேடி வந்தார். ஒன்றும் இல்லாதவர்களை தேவன் அழைக்க வந்தார். பரலோகம் எப்படிப்பட்டது? அங்க போற ஆள்லாம் எப்படி இருக்குது பார்த்தியா? பரலோகத்தை நம்ம எப்படி சொல்றோம்? ஓ, பயங்கரமான அது ஒரு இடம், அது ரொம்ப மகிமையான ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்றோமே. அங்க போற ஆள்லாம் எப்படிதான் இருக்குது? பைத்தியக்காரங்க, பிச்சைக்காரங்க, படிப்பு அறிவில்லாதவங்க, இப்படி இருக்கிறாங்க. ஆனா போற இடம் எப்படிப்பட்டது? ஸோ அதனாலே தேவன் தகுதி உள்ளவர்களை அழைப்பதில்லை, மாறாக அழைத்தவர்களை அவர் தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார். நீதிமான்களை அல்ல, பாவிகளை அழைத்து அவர் நீதிமான்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் இப்படிப்பட்டவர்களை அவர் தேடி வந்து அவர் அழைக்கிறார். அழைத்தவர்களை அவர் எப்படி மாற்றுகிறார் அப்படின்னு வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசிங்க. ரோமர் 8:28 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, முதல்ல வாசிச்சீங்க, தகுதி இல்லாதவர்களை அவர் என்ன பண்றார்? அழைக்கிறார். இங்க வாசிச்சீங்க, எப்படி அழைக்கிறார்? அவருடைய தீர்மானத்தின்படி அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தீர்மானம். ஒரு தீர்மானம் பண்ணா என்ன அர்த்தம்? சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை என்ன பண்ண போறாங்க? அடுத்தது அது செயல்படுத்த போறாங்கன்னு அர்த்தம். அடுத்து அந்த தீர்மானத்தை போட்டு அதை திரும்ப என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. இது மனுஷர்களுக்கு எப்படின்னா, தேவனே ஒரு தீர்மானம் பண்ணிட்டாராம். என்னது? நான் உங்களை அழைக்கிறேன், உங்களை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, அவர்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளை. ஏன் மாறாதவைகள்? நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. அவர் மாறாததினாலே அவர் அழைப்பும் என்ன செய்யறதில்லை? மாறுவதில்லை. அப்படித்தான் தேவன் அழைத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க தான் என்ன பண்ணிட்டாங்க? அவரை தள்ளிவிட்டார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது தேவன் பார்க்கிறார், ஓகே, நான் அழைத்தேன் அவர்களை, நான் உங்களை என்ன செய்தாரா? என்ன வித்தியாசம்? இங்க இப்ப என்ன வாசிச்சீங்க? 28ல அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம், யாரை ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்னறிந்திருந்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். யார் அழைக்கிறாரா? ஏற்கனவே முன்குறித்தவர்களை தான் இப்ப என்ன செய்கிறார்? இப்பொழுது அவர் அழைக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தாரா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அழைத்த பிறகு தேவன் அவர்களை தள்ளினாரா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார், அதன் பிறகு தேவன் அவர்களை என்ன பண்ணிட்டாரு? தள்ளிவிட்டார். என்ன காரணம்? அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தபடியினாலே. அவர்கள் ஆண்டவர் அவர்கள் மேல் வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன? விக்கிரக ஆராதனை, வேசித்தனம். இது ரெண்டு தான் பண்ணினார்கள். இதனாலே தேவன் என்ன பண்ணிட்டாரு? அவர்களை பாகாலை சேவித்தார்கள், வானசேனையை தொழுது கொண்டார்கள், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? தீக்கடக்க பண்ணினார்கள். இப்படி ஒரு எந்த ஜாதியிலும் இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பை செய்யவில்லை. அவர்கள் செய்தார்கள். தேவாலயத்துக்குள்ளதாகவே வந்து அவர்கள் என்ன பண்ணார்களாம்? விக்கிரக ஆராதனை செய். ஸோ முக்கியமாக விக்கிரக ஆராதனையினால தான் என்ன பண்ணார்கள்? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளிவிட்டார். இப்போ நம்மளை தெரிந்து கொண்டாரே, என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம்? எந்த நம்பிக்கையில நம்மளை தெரிந்து கொண்டார்? என்ன காரணம் தெரியுங்களா? அவங்க எதெல்லாம் செய்யாதனாரோ அதைத்தான் என்ன பண்ணாங்க? அவங்க செய்தார்கள். ஆனா ஆல்ரெடி நம்ம அதிலேயே செஞ்சு தான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம கண்ணு திறந்துருச்சு. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வெறும் கல்லு தான், இதெல்லாம் வெறும் மண்ணு தான் அப்படின்னு தெளிவடைந்து இப்பொழுது நம்ம சொல்ற உண்மையான ஒரே தெய்வம் யாரு? இதற்காகத்தான் உங்களை தெரிந்து கொண்டாரா? அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும் அவன் திரும்ப விக்கிரக ஆராதனைக்கு போக மாட்டான். ஏன் சொல்லுங்க? அவன் வந்ததே அதுல இருந்து தான். அதனால திரும்ப என்ன பண்ண மாட்டான்? போக மாட்டான் என்ற ஒரே நம்பிக்கையினால தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார், ஆனால் உங்களையோ தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டாரா?
தீர்மானத்தின்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இவனுடைய வாழ்க்கையில பலவிதமான குழப்பங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், வீழ்ச்சிகள் வரும், அவமானங்கள் வரும். ஆனாலும் சரி, அவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவன் ஒரு நாளும் விக்கிரகத்துக்கு போக போறதில்ல. அதனால நான் அவனை கைவிட போறதும் இல்லை. என்னை அறிந்தவன், நான் அவனை இன்னும் என்னை நான் அவனுக்கு வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. சரி, இப்போ வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிங்க இல்லையா, 29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே நம்ம தான் அந்த சகோதரர்கள். முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். யாரை முன் அறிந்தாரோ முன் குறித்தாரா? அப்ப முன் குறித்து தான் அழைக்கிறார். முன் குறிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரா? முன் அறிந்திருக்கிறாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் மூணுமே அவருக்கு தெரியும், நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அதனால தான் அவருடைய தீர்மானத்தின்படி தேவன் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. அது எப்படிங்க தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுல இன்னொரு வசனத்தை வாசிங்க. 9ஆம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதி ஆனது போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவன் தெரிந்து கொள்ளுதலின்படியே, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று. ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வராரு? ரெபேக்காள் 2 பிள்ளைகள் பிறக்கவே இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றார், நான் யாரை தெரிந்து கொண்டேன்? யாக்கோபை தெரிந்து கொண்டேன். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப தேவன் அவருடைய கிரியைகளின்படி தெரிந்து கொள்ளவில்லை இல்லையா? அப்படிதானே? கிரியைகளின்படி பார்த்தா ஏசா நல்லவனா, யாக்கோபு நல்லவனா? ஏசா யாக்கோபை ஏமாத்தினானா, இல்ல யாக்கோபு ஏசாவை ஏமாத்தினானா? அப்ப தேவன் யாரை தெரிந்து கொண்டிருக்கணும்? அப்பாவு கூட யார் ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்பட்டார்? ஏசாவியா யாக்கோபியா? ஏசாவை தான். அப்ப தேவன் யாரை தெரிந்து இருக்கணும்? ஏசாவை தான். ஆனால் தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? அப்ப கிரியைகளின்படி செலக்ட் பண்ணலையா அவரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனை பத்தி அவர் முன்கூட்டியே தெரியும், யாக்கோபு இந்த வேலையெல்லாம் பண்ணுவான்னு தெரியும். பட் இருந்தாலும் நான் மனுஷர் பார்க்கிற வண்ணமாக நான் என்ன பண்றது இல்லை, நான் பார்க்கிறவர் அல்ல. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ அவனிடத்தில் இல்லாத இன்னொரு ஒரு நல்ல விஷயம், ஒரு பெஸ்டான விஷயம் யாக்கோபுக்குள்ள இருந்திருக்கு. அப்படிதானே? அப்படி நம்ம நினைக்கிறோம். அதுதான் தவறு. அப்படி ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒண்ணுமே இல்லாததுனாலதான் தேவன் தெரிந்து கொண்டார். அவர் அழைப்பு அப்படிதான். ஒன்றுமில்லாதவர்கள், வெறுமையானவர்கள், அற்பமானவர்கள், இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தேவன் என்ன செய்கிறார்? ஏன் அப்படி தெரிந்து கொள்ளுகிறார் தெரியுமா? ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடி. இப்படிப்பட்டவனை நீ உயர்த்தும் பொழுது அவன் என்ன சொல்லுவான்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? என்னுடைய முயற்சி எவ்வளோ தெரியுமா? எங்கிட்ட எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா? என் படிப்பு என்ன தெரியுமா? ஞானியை உயர்த்தினா அதானே சொல்லுவான். ஞானி என்ன சொல்லுவான்? என்னுடைய ஞானத்தினால நான் என்ன பண்ணேன்? பலவான உயர்த்தன்னு சொல்லுவான். என்னுடைய பலனுங்க, திறமை உள்ளவனை உயர்த்தன்னு சொல்லுவான். ஏன் திறமை, நான் மேலே வந்தங்க, அப்படி தானே சொல்லுவான். எதுவுமே இல்லாதவனை உயர்த்தினா, ஒண்ணுமே இல்லைங்க என்கிட்ட, எல்லாமே என் ஆண்டவர் தான். இதை வாயில நீ சொல்லணுமா? இதை வாயில சொல்லணுன்றதுக்காகவே ஒண்ணுமே இல்லைனாலும் உனக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையின்படி செய்கிறார், அவருடைய இரக்கத்தின்படி செய்கிறார், அவருடைய தீர்மானத்தின்படி அவர் செய்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? வாயை திறந்து நன்றி சொல்லணும். ஆண்டவன் சொல்லவே மாட்டீங்களே, யாருமே நன்றியே சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவே நன்றி நன்றி நன்றி. கிரியைகளின்படி அல்ல, நம்முடைய கிரியைகளின்படி அல்ல, அவருடைய கிருபையினால், அவருடைய தீர்மானத்தினால்
தேவன் இன்றைக்கு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்காக நம்ம தெரிந்து கொண்டார்? எதற்காக தெரிந்து கொண்டார்? நமக்கு ஒரே ஆசை, நான் எங்கே போகணும்? இல்லை, அதுக்காக இல்லை. அவரை போல தன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படிக்கு உங்களை தெரிந்து கொண்டார். அவங்களெல்லாம் யாரை போல மாற்றணும்னு? இயேசுவை போல மாற்ற வேண்டும். உங்களை பார்த்தா யார் பார்க்கணும்? இயேசுவை பார்க்க வேண்டும். அப்போ எதுக்கு ஒண்ணுமில்லாதவர்களை அழைத்து யாரை மாத்துறாரா? இயேசுவை போல மாற்ற வேண்டும். அப்போ அப்படி மாத்துறதுக்கு தான் எங்க வச்சிருக்கிறார்? இங்க இந்த பூமியில ஆண்டவர் வச்சிருக்கிறார், இந்த சபையில வச்சிருக்கிறார். இந்த சபையில ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? உருவாக்கி கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவன் உங்களை அழைத்தார் இல்லைங்களா? அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சிலர் அந்த அழைப்பை என்ன செஞ்சிட்டாங்க? நிறைய பேர் தள்ளி விட்டார்கள். அப்படிதானே? தேவன் எல்லாரையும் அழைக்கிறாரு, ஆனால் யார் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவர்களை மட்டும் அழைக்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு 2 பேர் இருக்கிறீங்க இங்க. இந்த 2 பேர்ல நான் கூப்பிட்டா இவன் வருவான், நான் கூப்பிட்டா இவன் வரமாட்டான் அப்படின்னு எனக்கு தெரியுது. நான் யாரை கூப்பிடுவேன்? இவர் வருவார், அதனால நான் என்ன பண்ணணும்? இவன் கூப்பிட்டா என்ன பண்ண மாட்டான், அதனால நான் என்ன பண்ண தேவையில்லை. ஆனால் அப்படி கிடையாது. ஆண்டவர் 2 பேருமே என்ன பண்றாரு? ஏன்னா பரலோகத்துக்கு நீ என்ன சொல்லுவேன்? நீங்க தான் கூப்பிடவே இல்லையே, நீ கூப்பிட்டு தான் நான் வந்திருப்பேன்ல. அதுக்கு இடமே இருக்கக்கூடாது. அதனால தேவன் எல்லாரையுமே, வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, சுவிசேஷத்தை சொல்றீங்க, நீங்க போய் சுவிசேஷம் சொல்றீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அது தேவையில்லை. அவங்க ஏத்துக்கிறானா இல்லையா அது எனக்கு தேவையில்லை. இப்போ 2 பேர், இந்த 2 பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்றேன். இவர் ஏத்துக்கிறாரு, இவர் ஏத்துக்கல. நான் யாருக்கு சொல்லுவேன்? எனக்கு தெரியும் இவர் ஏத்துக்குவார், ஏத்துக்க மாட்டாருன்னு. நான் யாருக்கு சொல்லுவேன்? யார் ஏத்துக்கிறாரோ அவருக்கு தானே சொல்லுவேன் நான். அதனால தான் யார் ரட்சிக்கப்படுவார்கள் ஆண்டவர் சொல்றது இல்லை யாருக்குமே. அது அவருக்கு மட்டும் தான் அந்த கணக்கு தெரியும். இந்த 2 பேருக்கு சொல்லுவேன். ஏன் வேலை என்ன? நீ புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சொல்லு. அப்படி தானே சொன்னாரு? நல்லவனுக்கு மட்டும் சொல்லுனாரா? இல்லை. ஏன் தெரியுமா அதை சொன்னாரு? இவன் பரலோகத்துக்கு கேட்பான், எனக்கு சுவிசேஷம் சொல்லலையே, சொல்லியிருந்தா நான் ஏத்துக்கிருப்பேனே, அப்படி சொல்லுவான்ல. அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது. அதனால நீ போய் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லு. அவன் கேட்குறானோ அவன் கேட்கலையோ அது முக்கியம் இல்லை, எல்லாருக்கும் போய் என்ன பண்ணு சொல்லு. இப்போ இயேசு அதைத்தான் எல்லாருக்கும் சொல்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் வந்தாங்க அவர் பின்னாடி? 12 பேர் தான். அவருக்கு தெரியும், இந்த 12 பேர் மூலமாகத்தான் நான் திரும்பவும் இந்த சுவிசேஷத்தை எல்லா தேசங்களுக்கும் உலகெங்கிலும் நான் என்ன பண்ணுவேன்? கொண்டு போக போகிறேன். அதுக்கு தான் இன்றைக்கு சபை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு இருந்தார், அவர் இருந்த வரைக்கும் அந்த வேலையை செய்து போனார். இப்போ அடுத்து சீஷர்களை உருவாக்கிட்டு போனார். சீஷர்கள் அடுத்து சந்ததியை உருவாக்குனாங்க. இப்போ அப்படியே இன்னைக்கு தேவன் இந்த பூமியில சபையை வச்சிருக்கிறார். இப்போ நீங்க போயிட்டீங்கன்னா இப்போ உங்க வேலையை யார் செய்வாங்க? நீங்க போறது ஓகே, நான் சொன்ன அதுக்கு முன்னாடி அவர் வேலையை செய்யணும். ஓகே, இப்போ நீங்க போயிட்டீங்கன்னா அடுத்த ஒரு வேலை யார் செய்யணும்? இங்க யார் செய்யணும்? யார் செய்வான்? நீங்க இல்லைன்னா அப்போ எப்படி நீங்க போக முடியாது? உங்க வேலையை அடுத்தது இந்த ஒருத்தர் செய்யறதுக்கு ஆயத்தமா இருந்தா உன்னை கூப்பிடுவாரு. இப்ப இயேசு கூப்பிட்டாரா? இயேசு பரலோகத்துக்கு போனார். அவர் வேலையை 12 பேர் இங்க செய்ய போறாங்க, அதனால அவர் அங்க போனார். நான் சொல்றது புரியுதா? இப்ப நீங்க பரலோகத்துக்கு போனோம்னா உங்க வேலையை உங்க இடத்துல இருந்து உங்களை போலவே செய்யற ஒரு ஆளை நீ உருவாக்கணும். அப்பதான் நீ அங்க போகவே முடியும், இல்லைன்னா போக முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆசை எதுவுமே வேணாம், போனாலும் அது நடக்காது. அதனாலதான் தேவன் சொன்னாரு, இப்போ பவுல் எடுத்துங்களேன், சீஷர்களே எடுத்துங்க. அடுத்து உருவாக்குனாங்களா? இப்போ பவுல் எடுத்துங்க. யாரை உருவாக்குனாரு? தீமோத்தேயை உருவாக்குனாரா? இப்போ பவுல் போன பிறகு அந்த வேலையை யார் செய்தா? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதே போல தான் சபை. இப்போ நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த சந்ததி என்ன பண்ணணும்? அதுக்குத்தான் நீங்க போய் ஆயத்தப்படுத்தி ஒருத்தரை அவர்களை உருவாக்கி உங்களை போல அவங்க என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்பதான் நீங்க போனாலும் உங்க இடத்துல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அவருடைய வேலை இங்க செய்து கொண்டே இருப்பார்கள். அதுக்குத்தான் இந்த சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யமானது நம் மூலமாக இந்த கடைசி காலத்தில் நிறைவடைய போகிறது. ஆபிரகாமின் மூலம் தொடங்கப்பட்டது. கடைசியா நம்முடைய சபையின் நாட்களை, இந்த கிருபை நாட்கள்ல கடைசியா என்ன பண்ண போகிறது? தேவனுடைய ராஜ்யம் முடிய போகிறது. கடைசியா ஆண்டவர் இன்னும் ஒரு சிலரை தான் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? ஆண்டவர் ரட்சிக்க போகிறார், சேர்த்து கொள்ள போகிறார். ஏனென்றால் புறஜாதியாருடைய நிறைவு
வரப்போகிறது. அதான் முதலே சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் அழைத்தார், ஓகே, அவர்கள் கீழ்ப்படியில, அவர்களை தேவன் தள்ளிவிட்டாரா? அப்படியான அவர்கள் முடிவு என்ன? இப்போ வாசிங்க 11ஆம் அதிகாரம், ரோமர் 11ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது, இங்க நம்மளை பார்த்து சொல்றாரு, முற்காலத்திலே நீங்கள் எப்படி இருந்தீங்களா? தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம். கீழ்ப்படியாத இருந்து இப்பொழுது அவருடைய கீழ்ப்படியாமையினாலே, அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே, அதுதான் அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலேன்னா யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணல? கீழ்ப்படியில் இல்லையா? அப்ப அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல. இப்ப நமக்கு இரக்கம் கிடைச்சதா? இப்ப அவங்க கீழ்ப்படிஞ்சிட்டாங்கன்னே வச்சுங்களேன், நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? புறஜாதிக்கு ஏன் சுவிசேஷம் வந்துச்சு? எப்படி வந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால சுவிசேஷம் யார் பக்கம் வந்தது? புறஜாதியார் பக்கம் வந்தது. இப்ப அவர்கள் கீழ்ப்படியாததுனால நமக்கு இரக்கம் கிடைச்சது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஓகே, கீழ்ப்படிந்திருந்தால் அவர்கள் நம்ம கீழ்ப்படியில் நம்ம குரல்ல சொல்லிட்டு இருக்கோம், நீங்க நன்றி சொல்லணும். பரலோகத்து போய் ஏண்டா இந்த பழத்தை தின்னு தொலைச்ச அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆதாமை போய் நான் கேட்க போறேன், ஆபிரகாமை போய் நான் கேட்க போறேன். ஏன்பா ஆண்டவர் சொன்னதை கேட்கல? இஸ்ரவேல் ஜனங்களை போய் நான் கேட்க போறேன், ஏன் நீங்க கீழ்ப்படியில? உங்களுக்கு எவ்வளவு ஆண்டவர் நல்லது செய்தார், அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க கீழ்ப்படியில அப்படின்னு நான் சண்டை போட போறேன் அப்படின்னு நேரா போன கை கொடுத்து, வெரி குட், நீ கீழ்ப்படியாதனால தான் நான் இன்னைக்கு வந்துக்கிறேங்க. அப்படிதானே? அதானே உண்மை. நீங்க அவனை குறை சொல்லிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சரி, ஓகே. அப்போ அவங்களுடைய நிலைமை என்னதான் ஆகுறது? அப்புறமா வாசிங்க. அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும், இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தும், பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். அப்ப அவன் என்ன கேட்பான் தெரியுமா? ஆண்டவரே, சரி, நான் ஆண்டவரே, நாங்க கீழ்ப்படியில, ஓகே, எங்களை நீங்க தள்ளிட்டீங்க, சரி. இவன் நீங்க சொன்னீங்க, சுவிசேஷத்தை சொன்னா இவன் ஏற்றுக்கொண்டான், ஓகே, அவனுக்கு இரக்கம் கிடைத்து விட்டது, அவனை ரட்சித்தீங்க, ஓகே. ஆனால் ஆபிரகாமுக்கு பிராமிஸ் பண்ணீங்களே, என்ன பிராமிஸ் பண்ணீங்க? உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன்? அதைத்தான் சொல்றாரு. அவர் அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்து பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். இப்ப 28 வாசிங்க. 28 சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள். ஏன்னா சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையா? அவர்கள் பகைக்கிறார்கள். ஓகே. தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம்னா ஆபிரகாமின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இன்னமும் ஆண்டவர் அவர்கள் நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர்கள் விரோதிகள், அவர்கள் அதை பகைக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாமின் நிமித்தம் ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர்கள் பகைஞர்கள், பட் பிதாக்களின் நிமித்தம் அவர்களை தேவன் நேசிக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே அவர்களுக்கும் என்ன கிடைக்கும்? இப்ப அவங்க ஆண்டவர் பரலோகத்துக்கு வந்து அவன் என்ன கேட்பான்? ஆண்டவர், அவங்களுக்கு மட்டும் இறக்குமா, எங்களுக்கு இல்லையா? எங்களை தானே அழைச்சிங்க, எங்களுக்கு தானே உடன்படிக்கை, எங்களுக்கு தானே வாக்குத்தத்தம், எங்களுக்கு தானே ஆசரிப்பு கூடாரம், எங்களுக்கு தானே நியாயப்பிரமாணம், எங்களுக்கு தானே எல்லாமே. அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, அவனுக்கு இறக்கும்னா அப்ப எங்களுக்கு இறக்கம் இல்லையா? அப்ப ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் ஆயிடுவார் இல்லையா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உங்களுக்கு இறக்கம், அவன் கீழ்ப்படியில, அப்புறம் அவனுக்கு இறக்கம். அல்லேலூயா. இப்படி எல்லார் மேலும் இரக்கமா இருக்கும்படி எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே தேவன் அடைத்து போட்டார். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஐஸ்வரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவோ இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவருடைய வழிகள் அதை போய் உள்ள போய் நீ கண்டுபிடிக்கவே முடியாதான். அல்லேலூயா. சொல்றாங்களே, கடலுடைய ஆழத்தை நீங்க என்ன பண்ண முடியாது,
அதே போல தான் கர்த்தருடைய ஞானத்தை நீங்க எதுவுமே அளவிடவே முடியாது. அவர் பிளஸ் மைனஸ் ஆக்குவார், மைனஸை பிளஸ் ஆக்குவார். அல்லேலூயா. ஸோ அதனால நம்ம எல்லாம் மைனஸ் தான், நம்மளை பிளஸ் ஆக்கிட்டாரா இல்லையா? ஸோ அதனால அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன, அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அவர்களுக்கு தேவன் சொன்ன அந்த பிராமிஸ், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தும் கூட கீழ்ப்படியாத தள்ளிட்டாரா இல்லையா? அப்ப நமக்கு எதுவுமே இல்லை. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அதிக ஜாக்கிரதையாக, இன்னும் உண்மையாக, இன்னும் கர்த்தருக்கு பிரியமாக நாம் நடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களே நாம தான், சொந்தமாக்க போகிறதே நாம தான் இல்லையா? ஆகவே நாம இன்னும் எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு விசுவாசம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். இப்போ வாசிங்க அதே ரோமர் 10ஆம் அதிகாரத்தில், 10ஆம் அதிகாரம் ரோமர் 17 வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா? இப்ப என்ன கேட்கிறார் தெரியுமா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவர்களின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது, பூச்சக்கரத்தினுடைய கடைசி வரைக்கும் செல்கிறது. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா அப்படின்னு கேட்கிற. உலகமே கேட்டுச்சான் அவர் பேசின சத்தத்தை. இப்படிதானே சீனாய் மலையில் அவர் பேசும் பொழுது வானத்திலிருந்து அவர் கேட்ட அந்த பேசின அந்த சத்தம் பூமியை என்ன செய்தது? அதிர பண்ணியது. அப்படிதானே? அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு செய்த நன்மையை புறஜாதியார் சொன்னார்கள். ஓ இஸ்ரவேலின் தேவனே உண்மையான தேவன், அவரை போல வேறு ஒரு தேவன் இல்லை என்று மற்ற தேசத்தார் சொன்னார்கள். அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அறியவில்லையா? அறிந்தார்கள். முதலாவது மோசே எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு, இப்ப மோசே என்ன சொல்றார் பாருங்க, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு எரிச்சல் உங்களுக்கு எரிச்சல் வரப்போகிறது. புத்தியீனமுள்ள ஜனங்களாலே, புத்தியீனமான ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றான். யார் அந்த புத்தியீனமான ஜனங்கள்? சொல்லுங்க, யாருதான்? நம்ம தான் அது. அல்லேலூயா. ஆண்டவர் இப்ப மோசேவே சொல்றாரு பாருங்க. மோசே மூலமாகவே தீர்க்க தரிசனமாக அங்க தேவன் பேசுகிறார். இந்த ஜனங்க கேள்விப்படல, கீழ்ப்படியல, ஆனால் ஒரு ஜனத்தை நான் தெரிந்து கொள்வேன், அது புத்தி இல்லாத ஜனம், ஆனா அவங்களை கொண்டு இவர்களை நான் கோபப்படுத்துவேன். அல்லேலூயா. பாருங்க ஆண்டவருடைய அழைப்பு எப்படிப்பட்டது. அல்லாமலும் ஏசாயா சொல்றார் பாருங்க இங்க, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன். அல்லேலூயா. யார் என்னை தேடாதவர்கள்? நம்மதான். தேடாதவனுக்கு லக்கு அடிச்சிருச்சு. அப்படிதானே? தேடாதவனுக்கு லக்கு. அவன் தேடி தேடி தொலைச்சிட்டான். அப்படிதானே? ஒரு பொருளை அவன் தொலைச்சிட்டான், அவன் தேடினா கண்டுபிடிக்கல, நம்ம தேடவே இல்லை, நம்ம கையில் மாட்டிக்கிச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் ஏதோ ஒன்று வண்டியில் போகும்போது டக்குன்னு தொலைச்சிட்டான்னு வச்சிங்களேன். ஏதோ செயினோ இல்லை மோதிரமோ இல்லை பர்ஸோ இல்லை காசோ ஏதோ ஒன்று தொலைச்சிட்டான் போகும்போது அந்த வழியில். இப்போ அதை தேடி வருவான்ல, ஏன் அதை தொலைச்சான்? பத்திரமா அவன் பார்த்துக்கல, அதனால தான் தொலைச்சிட்டான். சரி என்ன பண்ணுறான்? அந்த போயிட்டு இன்னும் தேடி தேடி பார்க்குறான், என்ன பண்ணலை, அது அவன் கண்ணுக்கு மாட்டலை. நீங்கள் ஏதோ ஒரு வேலையாக சாதாரணமாக எதேச்சியாக போனீங்க, டக்குன்னு கீழே பார்த்தா என்ன இருக்குது? ஒரு பவுன் மோதிரம். இதை எத்தனையோ முறை தேடினா அவன் கண்ணுக்கு படலை. நீ அதுக்காகவே போல, நீ வேற ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிற, டக்குன்னு பார்க்குற கீழே என்ன கிடைச்சிருச்சு?
நான் சொல்றது புரியுதா? இப்படித்தான் சொல்றாரு, நான் தான் உங்களுக்கு முதல்ல பிரமாணத்தை கொடுத்தது, பத்திரமா பார்த்துக்கல, தொலைச்சிட்டான், தேடுறான், கிடைக்கல, நீ தேடவே இல்லை, உன் கண்ணுக்கு பட்டுருச்சு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் மனக்கண்ணை திறந்து விட்டு. இப்போ நீங்க தேடி போனீங்களா? மோதிரத்தை காணுன்னு தேடி போனது யாரு? தொலைச்சவன் தான், ஆனா கண்டுபிடிக்கல. நீங்க தேடி போனீங்களா? இல்ல, ஆனா உங்க கண்ணுக்கு அது. அதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டா கூட நான் மேன்மை பாராட்ட முடியாது. நான் தேடி போகவில்லை, அவராகவே எனக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த பைபிளை நான் தேடி போகவில்லை, இந்த பைபிள் தான் என்ன செய்தது? தேடி வந்தது. இந்த சத்தியத்தை நான் தேடி போகல, சத்தியம் என்னை தேடி வந்தது. இயேசுவை நான் தேடவில்லை, இயேசு என்னை தேடினார். தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடவில்லை, தேவனுடைய ராஜ்யமே என்னை தேடி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களை விட பாக்கியவான்கள் யாருமே இல்லை. அல்லேலூயா. இப்ப கிடைச்சது தெரியுமா? இவன் என்ன பண்ணணும்? அதை பத்திரமா பார்த்துக்கணும். அப்படிதானே? அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை தொலைச்சிட்டான். நீ கஷ்டமே படாம திடீர்னு மாட்டிக்கிச்சு உன் கையில் அது. அப்படிதானே? அதை நீ என்ன பண்ணணும்? திரும்பவும் நீ தொலைச்சிடாம பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ அப்படித்தான் தேவன் நம்மை இன்றைக்கு தேவன் அழைத்து எல்லா காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை ஆஸ்வதித்து உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். அதுதான் இங்கே ஏசாயா சொல்லுகிறார். மோசேவும் சொல்லிட்டாரு, திரும்ப ஏசாயா மூலம் திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேடாதவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன். இன்னைக்கு இயேசுவை தேடி போனீங்களா? சில பேர் தன் வாழ்க்கையே முழுவதுமாக தியாகம் பண்ணி தேவனை தேடி போனார்கள். அப்படிதானே? உங்களுக்கு கௌதம புத்தர் தெரியும் இல்லையா? அவர் யாரு? ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர். அவர் என்ன பண்ணாரு? ஏன் துறவரம் போனார்? எதுக்காக? எல்லாருக்கும் முடிவு மரணம் தான். அதிலிருந்து நான் என்ன பண்ணணும்? நான் வெளியே வரணும், அதை மேற்கொள்ளணும். அப்ப நான் என்ன ராஜா, நீ என்ன சாதாரண மனுஷன்? எல்லாருக்கும் மரணம் ஒன்று தானே. அப்ப இதை நான் ஜெயிக்கணும், இதை மேற்கொள்ளணும். அப்ப நான் என்ன செய்யணும்? அந்த வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ராஜ வாழ்க்கையை, அரண்மனை வாழ்க்கையை துறந்து விட்டு துறவரம் மேற்கொண்டாரா? எதற்காக? எப்படியாகிலும் அந்த கடவுளை நாம் அடைந்து விட்டால் மரணத்தை நாம் என்ன செய்யலாம்? ஜெயித்து விடலாம். இப்படி அரச குடும்பத்தில் பிறந்து அரண்மனை வாழ்க்கையை துறந்து கடவுளை தேடினார்கள், கண்டடையவில்லை. ஆனால் இன்னைக்கு எதுவுமே தேடவில்லை, என்னை தேடாதவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன். அல்லேலூயா. அந்த மரணத்தை ஜெயித்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எனக்குள்ள வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே இனி நான் என்ன செய்ய போவதில்லை, மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பார். இந்த சீக்கிரட், இந்த சத்தியம் யாருக்கு தெரியல? எத்தனையோ பேருக்கு தெரியவில்லை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை அல்ல யாரை தெரிந்து கொண்டேன், இருக்கிறவனை அல்ல ஒன்றும் இல்லாதவனை தெரிந்து கொண்டான். அப்போ உங்க மைனஸ் தான் ஆண்டவருக்கு பிளஸ்ஸே. இப்போ நீங்க மைனஸை பார்த்து கவலைப்படலாமா? துக்கப்படலாமா? அழலாமா? அதுதான் நம்ம நினைச்சு எனக்கு என்ன சொல்றோம்? ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவர் எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, அதனால தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனால தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே அப்படின்னா நீ போயிட்டு நம்பிச்சு விட்டுருவார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா மைனஸும் அவருக்கு எப்படி தெரியுது? பிளஸ்ஸா தெரியுது. அல்லேலூயா. ஸோ தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? இப்பொழுது நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கான நோக்கத்தை நீங்கள் அறிந்து அதை நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு தான் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். ஸோ தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் போகணும். தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மாதிரியாக சபை இந்த பூமியில அதற்கு முன்பதாக செயல்பட வேண்டும். பரலோகத்தில் போய் பார்ப்பது அல்ல அவருடைய விருப்பம். பரலோகத்தை பூமியிலேயே சபையின் மூலமாக மக்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப இயேசுவை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? இயேசுவை நான் பார்க்க வேண்டும். பரலோகத்துக்கு போய் யாரை பார்க்கணும்? இயேசுவை நான் பார்க்க வேண்டும். அவர் ஆசை தெரியுமா? என்ன ஆசை தெரியுமா? உங்கள் மூலமாக இயேசுவை இந்த உலகம் பார்க்க வேண்டும். இதுதான் அவருடைய ஆசை. அல்லேலூயா. நீங்க அவரை போய் அங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அவரு உங்க மூலமாக அவரை இந்த
உலகம் பார்க்க வேண்டும். இப்போ தேவ சித்தத்தை இங்கே செய்து முடித்தால்தான் நான் சொன்னேன், நீங்க எங்க போக முடியும்? எங்க போக முடியும்? பரலோகத்திற்கு போக முடியும். அப்போ நீங்க யாரை மட்டும்தான் பார்க்கணும்? வாசிங்க எபிரேயர் 3ஆம் அதிகாரம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய என்ன அழைப்பு? பரம அழைப்பு. என்ன அழைப்பு நம்மை தேடி இப்போ வந்திருக்கிறது? கானான் தேசத்துக்கு போற அழைப்பு அல்ல. ஆபிரகாமுக்கு எங்க போற அழைப்பு வந்துச்சு சொல்லுங்க? கானானுக்கு போற அழைப்பு தான். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே அனுப்பி தேவன் அழைத்தாரே, எங்க போறதுக்கு அழைத்தார் சொல்லுங்க? கானான் தேசத்துக்கு போற அழைப்பு தான் அவர்களுக்கு கிடைத்தது. இப்போ உங்களுக்கு என்ன அழைப்பு வருகிறது? பரம அழைப்பு, பரலோகத்துக்கு போற அழைப்பு உங்களை தேடி வருகிறது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற அப்போஸ்தலர், இயேசுவை இந்த ஒரு இடத்துல தான் அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, வேற எந்த இடத்துலயும் அல்ல. இந்த ஒரே இடத்துல இயேசுவை அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் பிரதான ஆசாரியருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவையே கவனித்து பாருங்கள். அவர் முதல்ல யாரா இருக்கிறாரா? அப்போஸ்தலரா இருக்கிறாரா? இரண்டாவது இப்ப எப்படி இருக்கிறாரா? பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்போஸ்தலனாக இந்த பூமியில் அவர் என்ன செய்தார்? அப்போஸ்தலனாக, அப்போஸ்தலர் அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் என்ன? அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். அப்போஸ்தலனா என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவர். எப்படி அனுப்பப்பட்டவர்? அம்பாசிடராக அனுப்பப்பட்டவர். நான் சொல்றது புரியுதா? பிதா இயேசு அனுப்பினார். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்பி. ஏற்கனவே சொல்ல இருக்க ஞாபகம் இருக்கா? அம்பாசிடர்னா என்ன? அதெல்லாம் அப்படி மைண்ட்ல வச்சீங்கன்னா தான் நீங்க அடுத்தடுத்து புரியும். அம்பாசிடர்னா என்ன? தன்னுடைய தேசத்தை இன்னொரு தேசத்திலே வெளிப்படுத்தக்கூடியவர். நான் சொல்றது புரியுதா? அப்போ பரலோகத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் யார் இங்க வந்தது? இயேசு வந்தார். பிதா இயேசு எதற்காக அனுப்பினார்? பரலோகத்தை வெளிப்படுத்த. அதனாலதான் மனம் திரும்புங்கள் முதல்ல பரலோகத்தை குறித்து பேசியது யாரு? இயேசுதான். சோ பரலோக தேசத்தை வெளிப்படுத்தத்தான் யார் வந்தது? இயேசு வந்தார். அதனாலதான் பிதாவினால் அம்பாசிடராக, அதான் அப்போஸ்தலராக அனுப்பப்பட்டவர் கிறிஸ்து இயேசு. இப்போ அவர் யாரை அனுப்பியிருக்கிறார்? உங்களை அவர் அனுப்பியிருக்கிறார். சோ அப்ப நீங்கள் அவரை கவனித்து பாருங்கள்னா அவர் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வந்து என்ன செய்தார்? பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்து முடித்தார். அவர் சிலுவைக்கு போய் அதன் பிறகு நான் சொன்னேன், இப்போ எங்க போயிருக்கிறாரு? சிங்காசனத்துக்கு போயிருக்கிறார். அதை தான் இயேசு நம்மளையும் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னுடைய சிலுவையை அவன் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். சிலுவைனா என்ன? நம்ம வாழ்க்கையில் என்ன வரும்? உலகத்தில் என்ன உண்டு? ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, நான் யாரோடு இருக்கிறேன்? உங்களோடு கூடவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப உபத்திரமே ஆண்டவரே எனக்கு வேண்டாம் அப்படி சொன்னா அது நடக்காது. ஆண்டவர் பிராமிஸ் பண்ணிட்டாரு, உபத்திரவம் உண்டு. என்ன உண்டு? அப்ப உபத்திரமே வேணான்னா எங்க போகணும்? இப்போ நீ வேணான்ட்டார், அதுவும் ஆண்டவர். இப்போ அவசரமா நீ வந்து ஒன்றும் ஆக போறது இல்லைங்க, உனக்கு கொஞ்சம் வேலை இங்கே இருக்குது, அப்போ நீ அங்கேயும் போக முடியாது, அப்போ இங்கேயும் இருக்க முடியல. அல்ல அப்படி தானே நம்ம நிலைமை? அப்படி தானே இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உபத்திரவம் இருந்தாலும் உனக்குள்ள என்ன யார் இருக்கிறது? உலகத்தை ஜெயித்தவர் உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த இயேசு கிறிஸ்து எப்படி இங்கே வாழ்ந்தாரோ ஆகவே தான் அவரை கவனித்து பாருங்கள். எப்படி சொல்றாரு? கவனித்து பாருங்கள். சும்மா பார்க்கறதுக்கும் கவனித்து பார்க்கறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சும்மா பார்க்கறதுக்கும் கவனித்து பார்க்கறதுக்கு என்ன வித்தியாசம்? சும்மா பார்க்கறதுனா என்ன? கவனிச்சு பார்க்கறதுனா என்ன? இப்போ ஒரே மாதிரி ரெண்டு கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க, பேப்பரில், நியூஸ் பேப்பரில் வரும். 7 வித்தியாசங்கள் இருக்கிறது. அது என்ன பண்ணுவேன்? கண்டுபிடிங்க. அப்போ நீங்கள் சும்மா பார்த்தா தெரியுமா? அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப கவனித்து உன்னிப்பாக பார்க்க வேண்டும். 1, 2, 3 கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னும் எத்தனை கண்டுபிடிக்கணும்? இன்னும் 4 இருக்கு. அப்போ இன்னும் என்ன செய்யணும்? 4 கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ 5வது கண்டுபிடிக்கணும்னா இன்னும் கவனமாக பார்க்கணும். அப்படிதானே? சாதாரணமாக பார்த்தா ஒரு வித்தியாசமும் தெரியாது. அது போலதான் இயேசுவை என்ன பண்ணுங்க, சும்மா எல்லாம் பார்க்காதீங்க. எப்படி பாருங்க? கவனித்து பாருங்கள். அல்லேலூயா.
அவர் பிறந்ததை கவனித்து பாருங்கள். சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து பாருங்கள். ஏன்னா அதற்குள்ள 1000 அர்த்தங்கள் மறைந்திருக்கிறது. கேட்கும் பொழுது நீ புரிந்து கொள்ளுகிறது ஒரு அர்த்தம், ஆராய்ந்து பார்த்தால் அதில் மறைந்திருக்கிறது 1000 அர்த்தங்கள். அதை ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தி கொண்டே வருவார். ஏற்ற சமயத்திலே நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர எல்லாமே உனக்கு ஒரு நாள் புரிந்துவிடும். அல்லேலூயா. எனக்கு எல்லாமே பைபிளில் தெரியுங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவர் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே அப்படின்னா தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு இன்னும் கற்றுக் கொடுப்பார். நீங்கள் ஆண்டவர்கிட்டே வந்து எனக்கு தெரியும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை என் கையில் ஆண்டவரே, என் விருப்பம் ஆண்டவரே, நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. இது எப்படி இருக்குது ஜெபம்? அவர் நமக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்தாரு. அது என்ன ஜெபம்? உம்முடைய விருப்பம் பரலோகத்தில் செய்யப்படுகிறத போல நம்ம பண்ற ஜெபம். ஆண்டவர் என் விருப்பத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே, என் ஆசையை நீங்க நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அப்படிதானே கேட்குறோம். அப்போ ஜெபத்தை தலைகீழாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பண்ண வேண்டாம். உன்னுடைய விருப்பத்தை அவர் உன்னை அழைப்பதற்கு முன்பதாக அறிந்தவர். உனக்கு வேண்டியதை ஆயத்தப்படுத்திட்டு தான் உன்னை அழைத்திருக்கிறார். நீ கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் எந்த குறையும் வைக்கவில்லை, அவர் வைக்க மாட்டார். ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை தேடி வந்து, இப்போ அவருடைய விருப்பம் ஆதாம் எப்படி இந்த பூமியை ஆளுகை செய்தானோ வாழ்ந்தானோ அதுபோல சபை என்ன பண்ணணும், இந்த பூமியில் வாழ வேண்டும். அல்லேலூயா. இப்போ சபை போயிடும். சபை போயிட்டு திரும்ப அடுத்தது அவரோடு கூட பூமிக்கு நாம் வருவோம். எத்தனை வருஷம் ஆளுகை செய்வோம்? 1000 வருஷம். புலி, சிங்கம், பாம்பு, கரடிக்கெல்லாம் பார்த்து பயந்தானா ஆதாம்? இல்லை. இப்போ நம்ம பயப்படுறோமா? ஆமாம், ரொம்ப பயமாக இருக்குது. அது மழை நேரத்தில் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்? நிறைய போகுது, ரொம்ப பயமாக இருக்கு இல்லையா? ஆனால் யோசிச்சு பாருங்க, அப்போல்லாம் அந்த பயமே கிடையாது. எல்லாம் ஆதாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தது, எல்லாம் ஆதாமுக்கு கீழ்ப்பட்டு இருந்தது. ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு ஆட்சி. ஸோ இந்த தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த செய்தி முடிந்த பிறகு கிறிஸ்துவின் ராஜ்யம், அதுதான் 1000 வருட அரசாட்சி. அது நம்ம குறித்து படிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஆளுகைக்குள்ளே போவதற்கு நாம் என்ன செய்யணும்? இன்னும் ஆயத்தப்பட வேண்டும். நம்ம அவசரப்படுறோமே தவிர ஆயத்தப்படவில்லை. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பரலோகத்துக்கு போவதற்கு அவசரப்படாதீங்க, ஆயத்தப்படுங்க. நீங்கள் போய் அங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் ஆக வேண்டியது இங்கிருந்து பாருங்க. அல்லேலூயா. அதான சொல்லுவோம் நம்ம. இப்போ நீ ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அங்கே வந்து உன் வேலையை நீ என்ன பண்ணு, நீ இங்கேருந்து பாரு, அப்படி தானே சொல்லிட்டு போவோம். ஸோ அது போல தான் ஆண்டவர் நம்ம கீழே ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டு அவர் போய்கிறார். ஆண்டவர் நானும் வரேன் ஆண்டவரே, சரி இப்போவே வான்னு சொல்லி பாரு. ஆண்டவர் கூப்பிட்டாருனா போவோமா? இயற்கையாகவே இங்கே இருக்கிறது தான் நமக்கு ஆசையே. உண்மையை சொல்லட்டுமா? உண்மையை சொல்லட்டுமா? நம்ம சொல்கிறோம் அவன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு. இயற்கையாகவே ஆசை நமக்கு எங்கே தான்? ஏன்னா உன்னை உண்டாக்குனது இங்கே தான், உன்னை ஆளுகை செய்ய சொன்னது இங்கே தான், அதில் பிளட்லேயே இருக்குது. இயற்கையாகவே இங்கே தான் நான் இருக்கணும்னு. ஆனால் இப்போ சூழ்நிலை சரியில்லாததுனால போகிறேன்ற. இப்போ நீ எதுக்கு பரலோகம் போகிறேன்னு சொல்லு பாரு. இப்போ அம்பானியை கூப்பிட்டு நான் வாப்பா பரலோகத்தை அவன் போக மாட்டான். ஏன்? நான் இருக்கிற இடமே பரலோகம் தான், எனக்கு எதுக்கு இன்னொரு பரலோகம்னு சொல்லுவான். இப்போ நம்ம போகணுன்றவன் என்ன காரணம்? ஒன்று கடன் பிரச்சனை, இல்லை வியாதி, இல்லை குடும்பத்தில் சண்டை, இல்லை போராட்டம். இதனால தான் போகிறோமே சொல்கிறோமே தவிர இது எதுவுமே இல்லை. என்ன சொல்லுவேன்? நான் என்ன ஆண்டவரே பண்ண போகிறாங்க இருந்து, நான் இங்கே இருந்துக்கிறேன் ஆண்டவரே. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உண்மையாகவே போகணும் ஒருத்தன் ஆசை இருந்தா இது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். பணம், பொருள், பதவி, உயர்வு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுப்பார். அப்போ சொல்லணும், இது வானா குப்பை ஆண்டவரே. இதை சொன்ன ஆபிரகாம் கானானை கொடுத்த பிறகு, பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் கொடுத்த பிறகு சொல்றா, நான் பூமியிலே அந்நியரும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கூடாரங்களில் குடியிருந்து தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். அதனால தான் நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படவில்லை என்று அவரே சொல்றார். ஸோ அதனால இயற்கையாகவே உங்க ஆசை இங்க இருக்கணும்ன்றது தான். அதுக்குத்தான் ஆண்டவரை இப்படி செய்கின்றார்.
இப்படிலாம் செஞ்சுட்டு வந்துரு, என் கூட 1000 வருஷம் வந்து என்ன பண்ணலாம், இங்கே நீ ஆளுகை செய்யலாம். அல்லேலூயா. ஸோ ஆகவே தேவனுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் புரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் வரும்பொழுது இந்த தேவனுடைய சபை அவருடைய ராஜ்யமாக அவர் பார்க்க வேண்டும். அவர் ஆளுகை செய்கிற இடமாக இது இருக்க வேண்டும். அவர் விரும்புகிறது இங்கே செய்யப்பட வேண்டும். ஒரு ராஜா இருந்தாலும் சரி, ராஜா இல்லைன்னாலும் சரி, அவர் என்ன செய்ய சொன்னாரோ அது கரெக்டாக அந்த இடத்துல நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுபோல தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் இங்கே இந்தியாவில் இருக்கும்போது மட்டும் எல்லாம் அவர் சொல்கிறபடி நடக்குமா? இல்லை பிரைம் மினிஸ்டர் வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னா அவருக்கு விரோதமாக இங்கே நடக்குமா? இல்லை, அப்படி தானே. அவர் எங்கே போனாலும் அவர் சொன்னது என்னவோ, சட்டம் என்னவோ, அதன்படி தான் இங்கே எல்லாமே நடக்குது. அதுபோலத்தான் தேவன் அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. இப்போ அவருடைய விருப்பம் அவர் இங்கே பூமியிலே அதை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை, ஒரு பொறுப்பை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறபடியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?